பின்னாடி தெரியுது இல்லையா பருவதமலையிலே இது வந்து முக்கியமான இடம். இந்த மலை மேலே தான் நெட்டு குத்தா இருக்கும். இப்போ அது மேலே தான் நம்ம ஏற போகிறோம். வாங்க போகலாம். இது வந்து முழுக்க ஒரு ஸ்வீட் மெமரிஸு. இந்த வீடியோ ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நான் போட்டு பார்ப்பேன். அதுக்கோசரம் தான் மெயினாக எடுக்கிறது. வாங்க போகலாம். எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டோம்னா அது கிடக்கும் அக்கடான்னு 50 வருஷம்னாலும் அக்கடான்னு கிடக்கும். பார்த்துக்கோங்க. கீழே இவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் நம்ம. பக்கத்தில் இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. டெண்டு ஓகே. இப்போ அடுத்து நம்ம ஏற போகிறோம். வாங்க. இது ரொம்ப கஷ்டமான பாதை. கஷ்டப்பட்டாதான் சிவனை அடைய முடியும். எப்படி பார்த்தீங்களா இல்லையா? ரொம்ப குறுகலாக இருக்கும் இடம். இந்த கடப்பாறையை பிடிச்சி தான் ஏறணும். ஐயா மாடி சிவனே போற்றி. இவங்க இந்த பாதையே இதுதான் படிக்கட்டு. அனைத்துமே இதுதான். இதை மட்டுமே அடிப்படை வச்சு தான் நம்ம ஏற போகிறோம். இந்த படியில் ஏறி போய் தான் மேலே வந்து 3 மாடி கூடம் கட்டியிருக்கிறாங்க. எப்படி பொருள் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சிவன் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கலாம். எப்படி இதுக்கு அந்த கட்டடம் இப்போ இவ்வளோ தூரம் இறங்கி வந்துருக்குறாங்களா? அங்கே பாருங்கள் ஊர் மலையெல்லாம் தெரியுது. இப்போ இது வரைக்கும் தரையிலேருந்து ஒரு 20 அடி தூரம் 20 அடி தூரம் ஏறி இருப்போம். இன்னும் ஒரு 70 அடி தூரம் ஏறணும். ஏறதை போடு. அப்போ தான் எவ்வளோ கஷ்டமாக ஏறுறாங்கன்னு தெரியும். தெரியுதுங்களா இப்படி ஏறுறாரு அண்ணன்னு? இதுதான் பாதை. இப்படி தான் இருக்கும் பாதை. கடப்பாறை பிடிச்சி தான் ஏறணும். கடப்பாறை பாதை. நான் குழந்தை இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது சன் செய்திகளில் வந்து அப்போ ஒரு நிகழ்ச்சி ஓடும். நம்பினால் நம்புகள் வந்து ஜீ தமிழில் இது ஒரு நிகழ்ச்சி ஓடும். அதிசயம் ஆனால் உண்மையாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடும். அந்த நிகழ்ச்சி நான் பார்ப்பேன். அப்போ வந்து பருவதமலை காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கடப்பாறைலாம் நட்டு வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆசையாக இருக்கும். நாமளும் வாழ்க்கையில் ஒரு டைமாச்சும் அந்த மலைக்கு போயிட்டு வரணும் ஆசைப்பெரியன்ட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை. கீழே ஏறி வரவங்கள பாருங்கள், தெரியுதா? நெட்டு குத்தாக இருக்கும் மலை. நினச்சி பார்க்குறத விட ரொம்ப த்ரில்லு. கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆனிச்சு நாம் மிஸ் ஆயிரும் ஏறுறவங்க. இப்போ வந்து கடப்பாறை பாதை ஏறி வந்துட்டோமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாள பாதை. என்ன சபரி சொல்கிற, தண்டவாளமானு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் தண்டவாளம் தான். ரயில் ரோட்டில் தண்டவாளம் இருக்குதுல்ல, அந்த தண்டவாளத்தை தூக்கிட்டு வந்து ரோடு போட்டிருக்குறாங்க. பாலம் படிக்கட்டு தெரியுதா இல்லையா? ரெக்கார்டு பண்ணிக்கிறேண்ணா. வாங்க போகலாம். சுடுறா அண்ணா, சுடுறாண்ணா. இங்கே நில்லு. நிழல் தான். சுடுறாளே. ஓகே ஐ கேன் வெயிட்டிங். தெரியுறாங்களா மக்கள்? இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. வாங்க ஏறலாம்.